தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீடு. எல்லாரையுமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எல்லாத்துக்குமே நோ அப்படின்னு சொல்லாத ராசி. என்ன பேசினாலுமே மற்றவங்க இவங்களுக்கு சலைச்சவங்களே இல்லை. அந்த அளவுக்கு திறமையும் அந்தஸ்தும் இருந்தால் கூட பார்க்கறதுக்கு துளியுமே கர்வம் இல்லாத தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் பிறந்தனாலேயே எல்லார்கிட்டையும் பணிவாக பேசக்கூடிய மனப்பான்மை, ரொம்ப தைரியசாலி, புத்திசாலியும் கூடங்க. என்னதான் பணிவு இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே சரி அப்படின்னு கேட்டுட்டு போகிறது எந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு தான். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள், மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சுக்கிரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, யாருக்கும் யாரும் சளைக்காதவங்க. எப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுக்கட்டுங்க. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன பெண்கள் ரொம்பவே போராடி அந்த திருமண வாழ்க்கையை காப்பாற்றுவாங்க. மற்ற ராசிக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதோ இல்லையோ, இந்த ராசியை பொறுத்தவரையும் விடிய விடிய வீட்டில் பிரச்சனை அப்படின்னாலும் காலையில் எந்திரிச்சா பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே, சின்ன சின்ன தகராறு தான் அப்படின்னு வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே வெளி சொல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை கஷ்டத்தை பாதுகாக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கடன் வாங்கி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. தனக்கு என்ன வேணும் வேண்டான்னு யோசிக்கவே மாட்டாங்க. தனக்கு ₹1 வேணும்னாலும் அதை செலவு பண்ணுறதுக்கு தனுசு ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், குறிப்பிட்ட பெண்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை பெண்கள் ரொம்பவே கஞ்சத்தனம்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கஞ்சத்தனம், தனக்குன்னு வரும்போது சுத்தமாக எதுவுமே பண்ணுறதே கிடையாது. செலவு அப்படின்னு ஆகும்போது தனக்கு ஒன்று வேணும்னா நமக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து அப்படிங்கிறதுல ஒதுங்கி நிற்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இன்றைக்கெல்லாம் எல்லாரும் இவங்கள ஒதுக்கப்படுற மாதிரி, ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அட போங்கப்பா, ஏன்பா நீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாருங்களா, அதனால போகிற வரவன்லாம் இவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது, எல்லாரையுமே நம்பி மோசமாகிறது. நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தால் கூட பின்னாடி இருக்கிறவன் வேணுன்னே ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது, எல்லா சொந்தக்காரங்களாலையுமே நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள். அதை ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு பணத்தை கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்பி பண்ண முடியாமல், அந்த டைமில் ஆன் டைமில் கொடுக்க முடியாமல் நீங்கள் பட்ட அவமானங்கள் இருக்கே, ஐயோ போதுன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகளையுமே தனுசு ராசி ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. தப்பு துளியுமே என் பக்கம் இல்லை, இருந்தாலுமே எல்லாரையும் நான் சரின்னு கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எல்லா இடத்துலையும் நான் தப்பை தட்டி கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்டையும் போய் நான் இந்த மாதிரி பண்ணலைங்க, நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. இது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கடுமையான பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் ஏற்படுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜென்ம சனி காலமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என் மனசு 2 நாள் நல்லா இருக்கு, நல்லாவே இல்லை மற்ற நாளெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுந்து விட்ட தீயா மனசு எரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கிறதுக்கு ரொம்ப போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்களா இன்றைக்கி சந்திரன் பார்க்கும்போது சொல்லவே தேவையில்லைங்க. இந்த 89க்கு எல்லாமே சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருப்பார். அவங்க எல்லாருமே இன்றைக்கி படாத கஷ்டங்கள். இந்த கோச்சார சனீஸ்வர பகவான் இன்றைக்கெலாம் வக்ரம் பெற்று பார்க்குறது கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பிரச்சனைகளே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், அஷ்டம சனி இல்லை, ஜென்ம கேது இல்லை, ராகு இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் எனக்கு ஏன் மன அழுத்தம் வருது, மன ஸ்ட்ரெஸ் வருது, முடியல, என்னால் செய்யக்கூடிய சின்ன விஷயத்தையே செய்ய முடியல, அனுதினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுமே செய்ய முடியல, ஏங்க எனக்கு இது மாதிரி கவலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தான் நிறைய விஷயங்கள் பலம் இழந்து காணப்படுறீங்க. இன்றைக்கெல்லாம் அடுத்தவன் கையை ஏந்தி அடுத்தவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கோச்சார சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப நாள் இந்த தனுசு ராசிக்கு கை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய 2 கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சூரியன் தான். 2 பேருமே திரிகோணாதிபதியாக வராங்க. ஒரே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம், சூரியன் ஒரே ஆதிபத்தியம். அப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு சூரியன் கெடக்கூடாது. அப்படி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கெடும் பட்சத்தில் என்னடா இது வாழ்க்கை, எல்லா நேரமும் நமக்கு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருது. இந்த 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கே வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வருவார். ஒரு முறை தன்னுடைய வீட்டை பார்ப்பார். இந்த தடவை வந்திருக்காரு. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட சூரியனுடைய பெயர்ச்சி அங்கேயே தான் இருக்குது. என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, என்ன பாசிட்டிவான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கே வர்றது ஒரு யோகங்க. எனக்குன்னு வாழ்க்கையில் லக்கு ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரில, ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்னு தெரில. எப்படியோ பணத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த தனுசு ராசி பாதிப்பு. இன்றைக்கி வருமானம் வருது, ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின கடனுடைய மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வந்தாலும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, இந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் கலங்கிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எங்கேருந்து பணம் வருது என்னன்னு தெரியாமையே பார்த்திங்கன்னா அது அப்படியே ஹோல்ட் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்குது. கொடுத்த பணம் அப்படிங்கிறது திருப்பி வர்றது தனுசை பொறுத்தவரை ரொம்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாமானியமாக வாங்க முடியாது. இவங்க ரொம்ப சாஃப்ட்டு கைண்ட் ஹார்ட்டடு, அதனாலேயே எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கேட்குறது, அவன் காரில் போயிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவான், அல்லது ஃபோனை எடுக்காமல் பதில் பேசுகிறது. இந்த மாதிரி என்னடா இவங்ககிட்ட கொடுத்து நம்ம மாட்டிட்டோமே நம்ம மாட்டி முழிக்கிறோமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான கவலைகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தவரை நம்ம சாட்டு பார்க்கும்போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படும் போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு இன்றைக்கெல்லாம் அடி விழுந்திருக்கு. இன்றைக்கி பணம் வருது, ஆனால் அந்த முன்னை ஏற்படுத்தக்கூடிய கடனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறனால அந்த படனெல்லாம் இன்றைக்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை தொடர்ந்து திறமையான வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரே பேர் தான் இருக்குது. பெண்களாக இருக்கட்டுங்க, இந்த ராசியை பொறுத்தவரை இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போராடுறாங்க. வீட்டுக்கார் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறது இல்லை, வீட்டுக்கார் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப கசப்பாயிடுச்சு, 5 வருஷம் 6 வருஷம் ப்ராப்ளமே இருந்தாலும் தொடர்ந்து அதை காப்பாற்றுறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேங்க. எங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் வருமா, ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க மத்தியில் இன்றைக்கி 9ஆம் அதிபதி 9க்கே வந்திருக்கிறனால திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இத்தனைலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைவர்ஸ் எண்டு வரையும் நாங்கள் போயிட்டோம், எங்களுக்குன்னு வேறு எதுவுமே வேண்டாம், அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. இருந்தாலுமே பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரம் தான் தனுசு ராசி விடாதுங்களே. எல்லா சூழ்நிலையிலுமே ஒரு தடவை பார்த்துக்கலாம், அப்படிங்கிற ஒரு தடவை வெயிட் பண்ணலாம், அமைதியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு பொறுமை காத்தே இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கும் பாருங்கள் ராசிநாதன் 7ல் இருக்கார். வீட்டுக்கார் வேணும்னு ஸ்ட்ராங்காக நிற்கும், 1000 சொல்லும், பிரச்சனைகள் பேசும், தலையிடும். இருந்தாலுமே வீட்டுக்கார் வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இனி இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். கண் திருஷ்டி பொறுத்தவரையும் தனுசு ராசிக்கு ரொம்பவே அதிகம். 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் பார்க்குறதுக்கு தனுசு ராசி 2000 ரூபா கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு முக அமைப்பு, ஒரு வசீகரமான முகம். என்ன துணி போட்டாலும் இந்த கர்வம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி தனுசு ராசி பெண்கள் தனித்துவமாக எப்போவுமே தெரிவாங்க அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. அதனாலேயே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறவங்களையும் கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த தனுசு ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அதை அப்படியே காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வரதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதனால தான் காலபுருஷனுக்கு 9வது வீடு. எந்த ராசி நீங்கள் எடுத்தாலும் இந்த தனுசு ராசியில் கிரகங்கள் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நன்மைகள் அப்படிங்கிறது சீக்கிரம் கிடச்சிடும். கெட்டது பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் பாதகாதிபதியாக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் கெடுதல் நடக்கிறதுக்கு குருவோடைய வீடு அனுமதிக்காது. அப்போ நிறைய விஷயங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையும் நம்ம நிறைய பாசிட்டிவ் சொல்லிகிட்டே போகலாம். திருமண வாழ்க்கையும் சரி, புத்திரஸ்தானமும், குழந்தைகளுக்காக வாழக்கூடிய ராசி ஒரே ராசி தான். 12 ராசியில் ஃபஸ்ட்டு டாப் 10 ராசி அப்படின்னா இந்த குழந்தைகளுக்காக வாழ்கிறது, அல்லது பார்த்திங்கன்னா தன்னை சார்ந்திருக்கவங்களுக்காக வாழ்கிறது. அதனாலேயே இன்றைக்கி பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு யோகமான நேரம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது எல்லாமே நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வீடை கட்டி வாடகைக்கு விடுறதா என்னோடய ஆம்பிஷன் அப்படின்னு தொடர்ந்து வாடகை வருமானம் சார்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட்டுமே சரி ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட சூரியனுடைய கோச்சாரம் மட்டுமே. தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.